நம்ம வீட்டில் இந்த வாரம் சண்டே வந்து சிக்கன், மட்டன், காடை முட்டைன்னு சொல்லி தடப்புடலான விருந்து சமையல் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு 11 போல் ஸ்மைலியை பொரிச்சு ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்துட்டு அப்படியே சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காடை முட்டையை அவிய போட்டுட்டு மட்டனை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு சூப்பை வச்சு குடிக்கலாம், எல்லாத்துக்கும் சளியாக இருக்குன்ட்டு சூப்புக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு தக்காளி, கொஞ்சமாக தட்டின வெங்காயம், பெப்பர் தூள், உப்பு, கருவேப்பில்லை, மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 3 விசில் போல் விட்டு எடுத்துக்கிட்டேன். அப்படியே சைடு பை சைடாக எப்பயும் போல் மட்டன் குழம்பு வச்சுட்டு சிக்கன் பெப்பர் கிரேவிக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஹோல் கரம் மசாலா, ஸ்பைசஸ், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தேங்காய், சோம்பு, வெங்காய பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, தேவையான அளவு தண்ணி, மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் டிஷ்ஷுக்கு கிங்கான பெப்பர் தூளை போட்டு இறக்குனீங்கன்னாக்கா சூப்பரான பெப்பர் கிரேவி ரெடி ஆகிடும். இது கூடவே கொஞ்சமாக 65 பொரிச்சு காடை முட்டையை வச்சு சூப்பராக லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சிட்டோம்.